வண்டி உருண்டோட கச்சாணி தேவை. என்னையா என்ன வேணும்? வண்டி வாகனம் வச்சிருந்தியா? வண்டி வாகனம் வச்சிருந்தியா? முடி வெட்டுற கடை வச்சிருக்கேன் சார், கேரளாவில் வச்சிருக்கேன். சரி, எல்லாம் முடி. கண்ண மூடு. சரி, கால் ஒன்று சொல்லலாம். ஒரு பெண்ணால உன் குடும்பத்தில் நிறைய பாதிப்புகள் நடந்திருக்குடா. இப்போ உனக்கு தொழிலும் சரி இருக்காது, நிறைய பணமும் இழந்திருப்ப. உடல்நிலைகளாலும் நீ பாதிக்கப்பட்டு வாழ்வோமா அல்லது தன்னறியாம செத்துருவோமோங்கிற பயம் உன் உள்ளத்துல. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வா. சொந்தம் கொண்டாடும் போது தொழில் தொடங்கும், ஆரோக்கியம் பெருகும். கவலைப்படாத, உன் கடனை தீர்த்து தரேன். நல்லா போயிட்டோம். வீர கேரளமுதூர். அங்க நில்லுங்க. கேரளா இல்லப்பா, வீர கேரளமுதூர். வயசாயிடுது, நரம்புகள் பாதிக்கப்பட்டுருச்சு, கீழே படுக்காம காப்பாத்துறேன். வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? குணமாக்கி தரேன். யாரு? எவ்வளோ வரணும்? நான் உள்ள பணம் வச்சிருக்கேன், கிடைச்சிரும். 1 மாசத்துக்குள்ள கிடைச்சிடும். மரகத மயிலே. வள்ளியூர் ராதாபுரம் பக்கம் விஜயாபதினு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஸ்வாமித்திரருக்கு அங்கே ஒரு கோயில் இருக்கு, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? போயிருக்கிறீங்களா? ஆனா போகணும்னு ஒரு சில எண்ணங்கள் உண்டு, போகலையா? ஒரு முறை அங்க தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா விஸ்வாமித்திரருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. கால் ஒன்று சொல்லலாம். நீங்க வச்சிருக்கிற இடங்களை நீங்க நினைக்கிற விலைக்கு வித்து தராம இருக்கிறதுக்கு தடைகள் நடக்கும். இந்த தடைகளுக்கு கிரகங்கள் ஒரு காரணமே தவிர மனிதர்களால் எதுவும் நடக்கல. என்னுடைய சக்தியால 3 இடங்களை விலை பேசி பல கோடிகளை உங்க கையில தாரேன். இந்தாப்பா, இன்னும் புதிய இடங்களை வாங்கக்கூடிய சக்தியும் உனக்கு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். தொழில் நீ தடை இல்லை. என்னைய மாதம் ஒரு முறை வந்து தரிசனம் செய்து கொள்ளுங்க. ஜெயிக்கிறேன், வெற்றி உண்டு. இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும். எல்லாரும் போய் டீ காபி குடிங்க. கடையில் ரூபா கொடுத்துரு. அறிவோம் இங்கே தவறு இருக்கிறேன் வச்சுவாய திருமாங்கரிய சக்தி வசமாக இருக்க. யார் நீங்க? இருங்க வரேன். கிரி கருப்பசாமி, என்னுடைய தொழிலும் நல்லாகணும், என் கடனும் தீரணும்னு கேட்டு வந்தது யாரு? வாப்பா, கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி வேணும் உனக்கு? உன் தொழிலை நான் தடையில்லாம நடத்தி தாரேன். இப்ப சில இடத்துல பணத்தை போட்டு கொஞ்சம் மனம் கஷ்டப்படுகிறாய். அந்த கடனையும் தீர்த்து வெற்றியாகி இருந்தா போதும்லா. கால் வந்துட்டு வா. நாங்க வீடா ஏ குட்டையா வா, கண்ண முடிக்கா. இந்தா, உன் தொழில் நல்லாகும், ஜெயித்து வருவேன். இந்த அப்படிடா தம்பி, வெற்றி உண்டு. கால் வந்துட்டு வரலாம். குடும்பத்தோட யாரும் வந்திருக்கீங்களா? வாங்கோ. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே
என்னடா வேணும் தம்பி உனக்கு? தங்கச்சி எங்க இருக்கா? பக்கத்துல வா. வாழ்க்கை தொடர வேண்டுமா அல்லது மாற்றி அமைக்க வேண்டுமா? கால் கால் ஒன்று வா. ஏன்னா ரெண்டு கட்டம் கேள்வியை கேட்க வந்திருக்கிறீங்களே, அதான் கேட்டேன். அதனால தான் நான் ஒரு கேள்விக்குள்ள 1000 பதில் இருக்கும். அப்படின்னா புதுமையாக மாற்றி அமைச்சிடவா? இதுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வேண்டுமா அல்லது பேச்சுவார்த்தையிலே தீர்ப்பு வேண்டுமா? பேச்சுவார்த்தை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓகே பண்ணி தந்தா போதுமா? கால் ஒன்று வா. நீ வேணுமுங்க வாழக்கூடியவ வேண்டாம்ங்கிறா. நீ பெத்தவனுக்கு சமமா கேட்க, அவ புள்ள மாதிரி உட்கார்ந்து கல்லா கேட்க. புரியுதா? ஆமா. அதனால கண்ண மூடி உட்கார். இவன் அவனுடைய ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சவா. உண்மையா இல்லையா? அவன் எப்படி தந்திரம் பண்ணுவான், எப்படியெல்லாம் ஏமாத்துவான், பெரியவங்களை எப்படி ஏமாத்துவான், பொண்டாட்டியை எப்படி ஏமாத்துவாங்கிற எல்லா ரகசியத்தையும் நீ புரிஞ்சவா. அதனால அத்தனைக்கும் ஒரு பதில் கொடுத்து நீ தோத்து ஒரு முடிவுக்கு வந்துட்ட. இனிமேல் இவன் மாற மாட்டான், அதனால இவன் கூட நமக்கு வாழ்க்கை தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்த. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. பத்தியாளா ஜான், டேய் என்னடா மனுஷன் நீலாம்? புரட்டாசி மாதத்தில் 27ஆம் தேதிக்குள் பேச்சுவார்த்தைகள் முடிந்து பொன்பொருள்கள் ஒதுங்கி போலீஸ் மூலமாகவே முடிவெடுத்து தெளிவான முடிவு கிடைக்கும். ஐப்பசியில் வேறு வாழ்வு பற்றி மாற்றம் கிடைக்கும். அதற்கிடையில் ஒருவரை நம்பி இவள் உள்ளம் புண்படும். அதில் குழப்பம் இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வாழ். எப்படியோ உன் தங்கச்சி நல்ல வாழ்ந்தா போதும். உனக்கு வேற என்ன மகளே வேணும்? கிடைச்சிடும். நல்லா இருக்கும். புண்ணியமா இருமா. எஸ். கருப்பசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? அம்மா கதவை திறந்து வச்சு காணலியே அம்மாவன. நேரத்துக்கு நேரம் வீட்டுக்கு வந்துருதானா மகன்? இப்போ வந்துடுவான், பிறகு வந்துடுவான்னு சொல்லி கதை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரிதானா? அங்கிருந்து அவனை தூக்கிட்டு வந்துட்டா போதுமா? கால் வந்துட்டுவான். ஏன் நிற்கிறீங்க? பிடிவாதம் பிடிச்ச மக்களாக இருக்காங்க, புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்கு எனக்கு. உண்மையா இல்லையா? உன் பிள்ளைக்கு நல்வாழ்வு அமைச்சு தாரேன், தெளிவு பண்ணி தாரேன். வேற என்ன வேணும்? புரியல. ஆமா, அப்படி ஒன்றும் நடக்காது. செம்மையாக்கி தருவேன், நல்ல நிம்மதியாக வாழ வச்சு தரேன். பிரிக்கிறதுக்கு என்னைய பார்க்க வராது. ஒரு கர்மசாமிக்கு 3 6. என்ன 6? 3 6. 3 6. 3 அவங்களுக்கு நல்ல தண்ணியா, பன்றி மலையா, சிவன் மலையா? 3 தான். 1 2 3 4 5 6. முருகப்பெருமான் எங்க இருக்கிறார்? டவுன்ல இருக்கிறார். கால் வந்துட்டு வாங்கும். உனக்கு 3 7 சரி சரி. எந்த ஊர் உங்களுக்கு? 3 எந்த எஸ்டேட்டு? பழைய 3. உடல்நிலைகள் சரியில்லாம இருக்கிறது யாருடா? என்னமா பண்ணுது? என்ன செய்து தலையினு? கொஞ்சம் அங்க தள்ளி போங்க. உட்கார். இந்த விரல் 2ஐயும் பிடிச்சுக்கா, கண்ணை மூடிக்கா. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வராதுப்பா.
ஆபத்தும் இருக்காது. கழுத்துல இருந்து மூளை வழியில போகக்கூடிய நரம்புல வந்து பிளாக் இருக்கு. சரிதானா? அதை மாத்தி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. ஓ டிங் டிங். ஏனே தம்பிங்களா சேவல இருக்க போறீங்களா? கடாய் விட்டதுக்கு நேர்ந்தீங்களா? ஆமா கடாய். எதுவும் சேவல் கோழி எந்த சாமிக்கும் நேர்ந்து விட்டுருக்கீங்களா? எந்த சாமிக்கு? அங்க முனீஸ்வரர் இருக்காரு, கோழிக்கறி சாப்பிடுவார, அருமையா இருக்கும். என்னைக்கு பண்ண போறேன்? டிசம்பர்ல பண்ணிடுவீங்க. பண்ணிருங்க. ஏன்னா அந்த சாமி வந்து எனக்கு சேவல் அறுக்கணும் அப்படின்னு கேட்டார். அதை செஞ்சு முடிச்சிருங்கப்பா. இவளுக்கு உடல்நிலையில எந்த பாதிப்பு வராது, ஆயுளுக்கு கண்டம் இருக்காது. 76 வயது வரை கண்டமில்லாம காப்பாத்துறேன். கர்மசாமிக்கு இந்த கனியை சாப்பிட்டுக்கா, வெற்றி உண்டு, ஆனந்தமா இருக்கும். போ. ஒரு கேள்விதான், அடுத்த கேள்வி அடுத்த வந்து நல்லாயிரும். சிக்கு பாப்பா நல்லா இருப்பா. ஓ வரலாம் மூணாரே. கால் விட மாட்டீங்களோ போறீங்க. அடாடாடாடா எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்னே ஒன்றில் கட்டி பச்சை பிள்ளை போலே உன்னை தாலாட்டவ. இதெல்லாம் என்னங்கண்ணே? இப்ப எங்க இருக்காவ? இதெல்லாம் என்ன செய்யணும்? கவர்மெண்ட் வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பையனை. நீங்க இன்னும் கொஞ்சம் அங்க தள்ளி இருக்கலாமே. பயம் இல்ல, உட்கார முடியல. ஒண்ணுதான், எங்க இருந்தாலும் ஒண்ணுதான். ஆமா. இந்த பிள்ளைங்களுக்கு என்னப்பா வேணும்? ஆனா அவனுக்கு துறை சார்ந்த கோர்ட்டுக்குள்ள ஒரு விசாரணை இருக்குப்பா. அந்த நீதிமன்றத்துல இவன் மேல குற்றம் இல்லைன்னு சொல்லதுக்கு 3 பேர் சாட்சி தேவைப்படுது. ஒரு ஆளு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க, 2 பேரும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் சரி கட்டாம இவனுக்கு அந்த வேலை கிடைக்காது. அந்த 2 பேரையும் உண்மையா சொல்ல வச்சு மன்னிப்பு கொடுத்து வேலையில சேர்த்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. உங்களே அவன் கூப்பிட்டான். ஒன்று கொடுத்து போட்டோம், அவ்வளோதானே. இது என்ன பேக்கடா? எஸ் மேன். உட்காரு உட்காரு, போப்போம். இந்தாங்க. நல்லா இருக்கே. பௌர்ணமிக்கு வா. மகளை பத்தியெல்லாம் பேச்சு இல்லை. வேலையை வாங்கி தரேன். இனி அடுத்து பிரச்சனைலாம் காப்பாத்துறேன். உன் பையன் மேல குற்றம் இருக்குங்கிறது உண்மை. மறைச்சு பேசலாம் எனக்கு பிடிக்காது. வா பக்கத்துல, காப்பாத்துறேன். போ வா. நல்லா வாடாங்க. இந்தாங்க, ஒப்படைச்சாச்சு உங்கள்கிட்ட. போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கடலூர், கடலூர், கடலூரா? சிவன் கோயில் எங்க இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. அடுத்து நீ பக்கத்துல வா. டம் டும் டா, டம் டும் டா, டம் டும் டா. என்ன வேண்டும்?
சேமிப்புகள்லாம் அடங்கி போய் எனக்கு வேலையும் இல்லாத போச்சு. கண்ண முடுங்க. ஓ இந்த கை கொண்டா கால் வந்துட்டு வரலாம். கடலூர் கடலூரா வடலூரா? நெய்வேலி. கடலூர் மாவட்டமா அது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. 2.25 ஆண்டுகள் உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டமாகி, உறவினர்களுக்கு மனக்குழப்பமும் ஆகி, தேவையில்லாமல் சில பேர்களால் ஏமாற்றமாகி, யார் நம்மளை காப்பாற்றுவார்கள் என்று நாம் நினைத்தோமோ அவர்கள் நம்மை கண்டுகிட முடியாமல் மனவேதனை அடைந்து நீ இப்பொழுது என்னை பார்க்க வந்திருக்கிறாய். உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். இந்தா உனக்கு வருமானத்துக்குரிய வழியும் செல்வத்தையும் அள்ளித்தாரேன். யார் தயவுலையும் வேண்டாம். அந்த கருப்புசாமி தயவுல உயர்வடா. வேற என்ன வேண்டும்? வாங்க. உன்னுடைய உடல்நிலையை பற்றி உனக்கு கொஞ்சம் மன வருத்தம், வாரிசுகளை பற்றி கொஞ்சம் மனக்குழப்பம், இவைகளையெல்லாம் கொஞ்சம் மண்டையை திருத்தியாச்சுன்னா எல்லாரும் சரியாயிடலாம். அதுக்கு ஒரு பொம்பளை இருந்து உள்ள குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாய். மாத்தி தாரேன். நல்லா இரு மகளே. சென்று வா மகனே வென்று வா. வாமா, கால் வந்துட்டு வா. வா வா. பேர் என்ன? வெண்பாவா? வெண்பாவா ஆசிரியப்பாவா? வெண்பா. நமது தமிழ் செய்யுள்களிலே வெண்பா என்று வருமே அதுவா? வெண்பா புலி என்று பெயர் வாங்கிய புலவர் பேர் என்ன? புகழேந்தி. அவர் தான் நளவெண்பா எழுதினார். என்ன எழுதினார்? நளவெண்பா. கம்பனுடைய மகள் காவேரிக்கும் புகழேந்தி மகன் வெள்ளையனுக்கும் காதல் திருமணம் நடந்தது. சரித்திரம் படித்தாயோ? படிக்கவில்லை. கால் ஒன்று ஆகும். ஆமா, நம்ம சொன்ன எவன் கேட்க? பாருங்க, என்ன வேண்டும் மகளே உங்களுக்கு? அவளுக்கு வெண்பான்னு பேர் வச்சுக்க தமிழ் புரிய மாட்டேக்கா? சரியா? பக்கத்துல வாங்க. கொஞ்சம் நீ மட்டும் கண்ணை மூடு. இந்த பிள்ளையினுடைய மனதை பற்றியும் மூளை நரம்பியலை பற்றியும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய சந்தேகம் இருக்கிறது. அதுக்காக ட்ரீட்மெண்டோ தெரபிகளோ கையெடுத்தால் தவறாக முடியும். இன்னும் சரியாக 9 மாதங்களில் அருமையான கவனமும் கல்வியும் இவளுக்கு கூடும். இது நோய் அல்ல, சாதாரண பழக்கத்தின் வளர்ச்சி. மாத்தித்தார. கால் ஒன்றுவாங்க. வேற நல்ல கனி கொடுறா மாதிரிப்பா. எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு வெயில்ல. வேற என்ன வேணுமா? நல்லா ஆக்கி தாரேன். வெற்றி ஆகிடுவா. கவலையே படாத, தைரியமா இரு. ஓடியா வெண்பா. நீ ஆசிரியப்பாவா? வாழ்க நாராயணா கோவிந்தா அச்சுதா. குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் கம்பியவே அத்துருவிய ஊருக. நல்ல விழுந்துவாங்க காலில். மாரியம்மன் கோயில் எங்கேயாவது இருக்காப்பா? பக்கத்துல இருக்கோ? ஏன் இந்த கேள்வியை கேட்டோம்னா, பொம்பளை பிள்ளை கொடுக்கும்படி உத்தரவு. வாங்கிக்கலாமா? கால் வந்துட்டோம். மதுரம் பழகிய அழகிய சொல்லில் கடைகள் பார் கற்பகவல்லி. குழந்தை ஜனனமாவதற்கு இதுவரை உள்ள தடைகள் உடல் ரீதியானதா அல்லது கிரக ரீதியானதா
ஜென்மபாவத்தின் அடிப்படையில் வந்தவைகளா? ஜென்மபாவத்தின் அடிப்படையில் தான் இந்த தடைகள். இந்த குழந்தை ஜனனம் வைகாசி புனித காலங்களுக்கு பின் ஜனன காலம் தோன்றும். தோன்றிய பின்பு அன்னை ஆதிபரா சக்தியினுடைய அம்சமாக அந்த குழந்தை பிறக்கும். அவளுக்கு அற்புதமான பெயர் விசாலாட்சி என்று பெயர் வைக்க வேண்டும். சிறப்பாக பிறக்கும்பா. செல்வத்தோடு காசு தந்துட்டோம்னா உன் வியாபாரம் ஜெயிச்சாச்சு. ஓ அந்த கர்மசாமிக்கு